Okay, so next chapter is trial balance. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல என்னெல்லாம் முடிச்சு வந்திருக்கோம்? ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல we have completed identification of transaction and events. We know how to pass journal entry and we know how to post it into ledger accounts. Correct? Now next stage is another preparation of trial balance. Preparation of trial balance. Okay va? Appo first we have to link this with the definition of accounting. Accounting or definition என்னது? Accounting is an art of recording, classifying, அடுத்து என்னது இருக்கு? Summarizing. இந்த சம்மரைசிங் கூட லிங்க் ஆகுற ஒரு ஃப்ளோ தான் என்னது? ஃப்ளோ ஆஃப் அக்கௌண்டிங் தான் என்னது? இந்த ட்ரையல் பேலன்ஸ். அப்ப ரெக்கார்டிங்னா என்னது? ரெக்கார்டிங்னா ஜேர்னல் என்ட்ரி. கிளாசிஃபையிங் அப்படின்னா லெட்ஜர் அக்கௌண்ட். இப்ப சம்மரைசிங் அப்படின்னா என்னது? ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்ஸ். என்ன நம்ம எப்பவுமே கொஸ்டின் கேட்டு படிக்கிறது? ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன இல்ல? why we need to prepare trial balance? கரெக்டா இல்லையா? இப்போ ஜேர்னல் போடணும், ஓகே. லெட்ஜர் போடணும், ஓகே. ஏன் லெட்ஜர் போடணும்? பிகாஸ் we need to know the transaction that have taken place in a particular ledger. அதை தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன போடுறோம்? லெட்ஜர் போடுறோம். இப்ப சேல்ஸ் நடந்திருக்கு, ஆனா சேல் ஒரு வருஷத்துல எவ்வளவு நடந்திருக்குன்னு தெரியறதுக்கு லெட்ஜர் போட்டாலும் தெரியும். இல்லைன்னா ஒரு ஜேர்னல் என்ட்ரியா போய் என்ன பண்ணணும்? நான் டெபிட் கிரெடிட் மேட்ச் பண்ணிட்டு இருக்கணும். So that is the purpose of ledger. Now what is the purpose of trial balance? அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? why we are preparing trial balance? why? என்ன நினைக்கிறீங்க அக்கவுண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்? எதுக்காக ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம்? to avoid mistakes. ஓகே, என்ட்ரி விட்டா ட்ரையல் பேலன்ஸ்ல தெரியுமா? ஓகே ஓகே, வேற ஆன்சர்? ஓகே, இதுதான் பாயிண்ட். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்காக. ஓகே, ஐ வில் டீச் யூ. ரைட். சோ ட்ரையல் பேலன்ஸ் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்னா, ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் 3 reasons. Trial balance is prepared for 3 reasons. ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் 3 reasons. எதுக்குலாம் சார் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, to ascertain the arithmetical accuracy of ledgers. To ascertain the arithmetical accuracy of ledger accounts. arithmetical accuracy அப்படின்னா என்னது? arithmetical accuracy னா, did we made any mathematical errors? mathematical error accountsல என்ன வரும்? அமௌண்ட் எழுதுறது mathematical error இல்ல. addition subtraction. very good. புரிஞ்சா? அப்ப அரித்மெட்டிக்கல் எரர்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப பேலன்ஸ் பண்றோம்ல லெட்ஜர்ஸ், பேலன்ஸ் பண்ணும்போது இந்த டோட்டல் ஆட் பண்ணும்போது ஏதாவது தப்பா பண்ணிருக்கோமா? வாய்ப்பு இருக்கு. லெஃப்ட் சைட்ல உள்ள அமௌண்ட் மைனஸ் பண்ணாம போட வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் அரித்மெட்டிக்கல் எரர்ஸ். புரியுதா? இப்ப இந்த அரித்மெட்டிக்கல் எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? இட் இஸ் டு அசர்டைன் த arithmetical errors. arithmetical errors in what? ledger accounts. ஏன்னா இது எதுக்கு அப்புறம் வருது? லெட்ஜருக்கு அப்புறம் தான் ட்ரையல் பேலன்ஸ் வருது. அப்ப லெட்ஜர்ல இருந்து தான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்ப ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ரீசன், இந்த லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு arithmetical errors நம்ம பண்ணிருக்கோமான்னு பாக்குறதுக்கு. ஓகேவா? ரெண்டாவது, டு ஹெல்ப் இன் லொகேட்டிங் எரர்ஸ், நாட் அவாய்ட் எரர்ஸ். ஓகேவா? ஹெல்ப் இன் லொகேட்டிங் எரர்ஸ், அதாவது எந்த அக்கவுண்ட்ல மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத லொகேட் பண்றதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகும்? ட்ரையல் பேலன்ஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ரீசன், இட் ஃபெசிலிட்டேட், நம்ம இவ சொன்ன மாதிரி, இட் ஃபெசிலிட்டேட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படின்னா என்ன சார்? இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் we will prepare என்னது? ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். என்னது? P&L பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும். அப்ப இந்த ட்ரையல் பேலன்ஸ் தான் gives information in preparing என்னது?
final accounts, which is profit and loss account and balance sheet. Adana accounting oda objective. It is to ascertain the financial performance and financial position. Financial performance is profit and loss account. Financial position is assets and liabilities. அப்ப இத prepare பண்றதுக்கு information யாரு கொடுப்பா? இந்த ட்ரையல் பேலன்ஸ் தான் கொடுப்பா. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப என்ன, what are the reasons for preparing trial balance? One is to ascertain the arithmetical errors which has happened in the ledger accounts. ரெண்டாவது என்னது? To locate the errors. எங்க தப்பு நடந்திருக்குங்கிறத லொகேட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும் இந்த ட்ரையல் பேலன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னது? It facilitate in preparation of financial statements. ஓகேவா? சரி. அப்புறம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, இப்ப வந்து ட்ரையல் பேலன்ஸ் இந்த லெஜர் அக்கௌண்ட் போட்டாச்சு, கரெக்டா? லெஜர் அக்கௌண்ட் போட்டாச்சு தானே. அப்ப we know what has happened in individual ledgers. இப்ப சேல் அக்கௌண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு தெரியும், சேல் லெஜரை பார்த்தா தெரியும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட பார்த்தா தெரியும் என்ன பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஒரு டெட்டர் அக்கௌண்ட் பார்த்தா தெரியும் அவர் எவ்வளவு பைசா தரணும், இல்ல நம்ம அவர் எவ்வளவு தந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஒரு கிரெடிட்டர் அக்கௌண்ட் பார்த்தா நம்ம அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும், இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கோம், இதெல்லாம் தெரியும், கரெக்டா இல்லையா? அண்ட் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா என்ன பண்ணிட்டோம், பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகேவா? நவ் இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், we need to prepare. ஆக்சுவலி அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்டிவ் P&L ப்ரிப்பேர் பண்றது தானே, லாபமா நஷ்டமா, அசெட்டா லைபிலிட்டி, கரெக்டா? அப்ப சேல் அக்கௌண்ட் நார்மலி எங்க போகும்னா P&Lல இன்கம் சைட்ல போகும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எங்க போகும், எக்ஸ்பென்ஸ் சைட்ல போகும். சேல்ஸ் இன்கம் தானே, பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் தானே. அப்ப இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட், கரெக்டா இல்லையா? புரியுதாடா? அப்ப எதுக்காக சார் நடுவில் இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, பிராக்டிக்கலி இப்ப நீ சின்ன சின்ன 2-3 டிரான்சாக்சனுக்கு நீ லெஜர் இப்படி போடுற, அப்போ ஒரு 100,000 டிரான்சாக்சனுக்கு ஒரு லெஜர் அக்கௌண்ட் எத்தனை பேஜுக்கு போவோம்? அப்படி ஒரு 100 லெஜர் இருக்குது, புரியுதா? So it is practically difficult to locate the balances in each ledger accounts. புரியுதா? அதனாலதான் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஃபாலோ பண்றது, which is preparation of trial balance. அப்ப இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல என்னதான் சார் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண மாட்டோம். இப்ப நீங்க லெஜர் எல்லாம் போட்டீங்க இல்லையா, இந்த லெஜர்ல ஒரு பேலன்ஸ் வந்தது இல்லையா, இந்த பேலன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொண்டு போய் எழுதுறது தான் என்னது, ட்ரையல் பேலன்ஸ். புரிஞ்சுதா? இப்ப நீங்க ஒரு சம் போட்டீங்க இல்லையா, அல்ல கேஷ் அக்கௌண்ட் வந்ததா, பேங்க் அக்கௌண்ட் வந்ததா, கேபிட்டல் அக்கௌண்ட் வந்ததா, சகீர் அக்கௌண்ட் வந்ததா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்ததா, சேல் அக்கௌண்ட் வந்ததா, இந்த அக்கௌண்டோடைய பேலன்ஸ் ஒண்ணு வந்தது இல்ல கடைசியா, டு பேலன்ஸ் பிராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த பேலன்ஸ் எல்லாத்தையும், எல்லா அக்கௌண்டோட பேலன்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு எழுதுறது தான் என்னது, இந்த ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? இந்த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் அன் அக்கவுண்ட். ஒரு ட்ரையல் பேலன்ஸ் ஒரு லெஜர் அக்கவுண்ட் கிடையாது. கேபிட்டல் அக்கவுண்ட் லெஜர் அக்கவுண்டா இல்லையா? எஸ். கேஷ் அக்கவுண்ட் லெஜர் அக்கவுண்ட். ஆனா ட்ரையல் பேலன்ஸ் என்னது கிடையாது, லெஜர் அக்கவுண்ட் கிடையாது. இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். நான் சொல்றது புரியணும். ட்ரையல் பேலன்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நாட் எ லெஜர் அக்கவுண்ட். ஒரு 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 ஐட்டம் வந்து லெஜரா சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கு அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், இல்ல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், ஒரு பர்டிகுலர் விஷயம் லெஜர்னு சொல்றதுக்கு என்னென்ன அதுல இது இருக்கணும், என்ன விஷயங்கள் இருக்கணும் ஒரு லெஜர் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு? கமான், என்னமா? இல்ல ஒரு அக்கவுண்ட் லெஜர்னு சொல்றதுக்கு இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு நான் கேக்குறேன். டெபிட்டுக்கு இருக்கணும், கிரெடிட் இருக்கணும். ட்ரையல் பேலன்ஸ்ல அது இருக்கா? நான் சொல்லி தரல இல்லையா, ட்ரையல் பேலன்ஸ்ல அது இருக்கு, சரியா? ஒரு மெயின் ஃபீச்சர் ஆஃப் லெஜர் அக்கவுண்ட் என்னது? லெஜர் அக்கவுண்டோட மெயின் ஃபீச்சர் டெபிட் கிரெடிட், ஓகே, அமௌண்ட் தூக்கி போடுவீங்க டெபிட் சைடுல கிரெடிட் சைடுல. ஒரு மெயின் ஃபீச்சர் ஆஃப் லெஜர் அக்கவுண்ட், ஒரு இது லெஜர்னு சொல்றதுக்கு இதுதான் மெயின் பாயிண்ட். அது என்னது? நீங்க பண்ணுனது தான்டா. அபிஜித் சொல்லுடா. லெஜர்ங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு மெயின் கண்டிஷன். இது இருந்தா அது லெஜர் அக்கவுண்ட்னு சொல்லிடலாம். என்னது?
இங்க லெட்ஜர்ல பண்ற விஷயம் தான். ஐம் ஆஸ்கிங் யூ, உங்ககிட்ட இருந்து அது வரணும்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஒரு விஷயம் இருந்தா திஸ் வில் பிகம் a லெட்ஜர். அது எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே தான். டெபிட் கிரெடிட் எல்லா இடத்துலயும் வருது, ஜேர்னல்லயும் வருது, லெட்ஜர்லயும் வருது, ட்ரையல் பேலன்ஸ் வருது, எல்லாத்துலயும் வருது. வெரி குட், we will balance the ledgers. ஆவீங்களா? லெட்ஜர்ல மட்டும்தான் we will balance it. புரியுதா? ஆனா ட்ரையல் பேலன்ஸ்ல there is no concept called balancing. We will just total the balances. புரியுதா? அப்ப லெட்ஜர்னு ஒண்ணு சொல்றதுக்கு மெயின் ஃபீச்சர் என்னன்னா we will balance the டெபிட் சைடுல எவ்வளவு இருக்கு, கிரெடிட் சைடுல எவ்வளவு இருக்கு, மிச்சத்தை இங்க கொண்டு வந்து போட்டு டோட்டல் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம் நம்ம. அதனாலதான் இட் இஸ் கால்டு லெட்ஜர் அக்கவுண்ட். அப்ப ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் அ லெட்ஜர் அக்கவுண்ட், இட் இஸ் a ஸ்டேட்மெண்ட். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அது லெட்ஜர் அக்கவுண்ட் கிடையாது. ஓகேவா? அப்ப ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன பண்ணுவோம், ஹவு வி வில் ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ், இந்த லெட்ஜர் அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்சஸ் மட்டும் we will put ஒரு இடத்துல கொண்டு வந்து எழுதுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? சரி, அப்ப எப்படி சார் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ட்ரையல் பேலன்ஸ்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஒரு இது போட்டீங்க இல்லையா, ஒரு கொஸ்டின் போட்டீங்க இல்லையா, அந்த கொஸ்டின் ஒருக்கா சொல்லுவீங்களா? எஸ், கம் ஆன். இப்ப ஒரு கொஸ்டின் போட்டீங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ல இருக்கிற பேலன்சஸ் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். என்னெல்லாம் அக்கௌண்ட்னு சொல்லுங்க. பேங்க் அக்கவுண்ட். சரி, முதல்ல அக்கவுண்ட் சொல்லுங்க. பேங்க் அக்கவுண்ட், கேஷ் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அக்கவுண்ட், என்னது வேன் அக்கவுண்ட், ரெண்ட் அக்கவுண்ட், பர்ச்சேஸ் அக்கவுண்ட், சகீர் அண்ட் கோ அக்கவுண்ட், சேல்ஸ் அக்கவுண்ட், வேஜஸ் அக்கவுண்ட், இன்சூரன்ஸ் அக்கவுண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட், ராவ் அண்ட் கோ அக்கவுண்ட் இல்லையா? அடுத்தது ஸ்டேஷனரி அக்கவுண்ட். அவ்வளவுதானே? ஓகே. இப்ப இதெல்லாம் நம்ம ஓபன் பண்ண லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ், கரெக்டா இல்லையா? ஓகே. இப்போ இந்த லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு பேலன்சஸ் இருந்திருக்கும். எஸ் ஆர் நோ? எய்தர் a 2 balance brought down or a 2 by balance brought down. நம்ம brought down மட்டும் பார்ப்போம், கரெக்டா? 2 balance brought downனா அதுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது, டெபிட் பேலன்ஸ் இருக்குது. பை பேலன்ஸ் brought downனா கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் படிச்சோம், ஆல் தி அசெட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர்ஸ் வில் ஹேவ் டெபிட் பேலன்ஸ், ஆல் தி இன்கம் அண்ட் லைபிலிட்டிஸ் வில் ஹேவ் கிரெடிட் பேலன்ஸ், கரெக்டா? அப்ப இதுலயே கூட நம்ம கிளாசிஃபை பண்ணிடலாம். பேங்க் அக்கவுண்ட் என்ன அக்கவுண்ட், அசெட் அக்கவுண்ட். அப்ப அதுக்கு என்ன பேலன்ஸ் தான் இருக்கும், டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். கேஷ் அக்கவுண்ட் அசெட், கேபிட்டல் லைபிலிட்டி, அப்ப அதுக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும், கிரெடிட் பேலன்ஸ். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அசெட் அக்கவுண்ட், வேன் அக்கவுண்ட் அசெட் அக்கவுண்ட், ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட், அதுக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும், டெபிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் எக்ஸ்பென்ஸ், சகீர் அண்ட் கோ லைபிலிட்டி, கரெக்டா? சேல்ஸ் அக்கவுண்ட் இன்கம், வேஜஸ் எக்ஸ்பென்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அது எக்ஸ்பென்ஸ், பர்ச்சேஸ் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்றோம். அடுத்தது ராவ் அண்ட் கோ அசெட் லைபிலிட்டியா, லைபிலிட்டி. ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ். புரியுதா? இனி நீங்க ஒண்ணுக்கு பேலன்சஸ் சொல்லணும். ஓகேவா? சரி, இப்ப பேங்க் அக்கவுண்ட்ல என்ன வந்தது, 2 balance brought down, by balance carried, by balance brought down, 2 balance brought down. So that ledger is having what balance, debit balance. ஓகேவா? அப்ப டெபிட் கிரெடிட். ஓகேவா? சரி, டெபிட்ல எவ்வளவு அமௌண்ட் இருந்தது, ஐ மீன் வாட் இஸ் த பேலன்ஸ், 17,500. இன்னும் எனக்கு புரியல. 70,500. ஓகேவா? சரி, கிரெடிட்ல இல்ல. கேஷ் அக்கவுண்ட்ல டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா, டெபிட் பேலன்ஸ். 2 balance brought down, what is the amount, 50,500. capital account credit balance,
என்ன வந்து பை பேலன்ஸ் brought down னு வந்திருக்கும். வாட் இஸ் தி பேலன்ஸ்? 2,40,000. சரிதானா? ஓகே. Furniture and fittings debit balance. Two balance brought down amount 40,000. Van account debit balance 60. Rent account debit balance amount 2 balance brought down 5,000. சரிதானா? Purchase account debit balance. ஓகே, இதெல்லாம் இதுல இருந்தானே எடுக்கிறீங்க நீங்க. இங்க வர வந்தோம் நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்தோம் இல்லையா? சகீர் அண்ட் கோ அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? 75,000. இதில் டெபிட் சைடுல இருக்கனால இட் இஸ் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ். அப்ப இந்த அமௌண்ட் கொண்டு வந்து அப்படியே எங்க போடுறோம்? டெபிட் சைடுல போடுறோம். எவ்வளவு? 75,000. சகீர் அண்ட் கோ அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. அப்ப எந்த சைடுல கொண்டு வந்து போடணும்? கிரெடிட் சைடுல போடணும். புரிஞ்சுதா? சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் 35,000. அது அப்படி கொண்டு வந்து கிரெடிட் சைடுல போடும். வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் எவ்வளவு? 4,000. அப்ப அது அப்படி கொண்டு வந்து டெபிட் சைடுல போடும். இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் எவ்வளவு? 500. அது அப்படியே டெபிட் சைடுல போடும். ஓகேவா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ். அப்ப அதை கிரெடிட் சைடுல கொண்டு வந்து போடுறோம். அப்ப அது எக்ஸ்பென்ஸ்ல சார் எப்படி இது எக்ஸ்பென்ஸ்ல நெகட்டிவ் மாதிரி பார்க்கணும். பர்ச்சேஸும் பர்ச்சேஸ் ரிட்டர்னும் ஒண்ணுதான். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் நெகட்டிவ் சைடு ஆஃப் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன் இல்லையா? ஓகே. அண்ட் ராவன்கோ லைபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளவு? 11,000. கரெக்டான சைட்ல தானே நான் போடுறேன் எல்லாமே. ஓகே. ஸ்டேஷனரி அக்கௌண்ட் எவ்வளவு? 500. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது வரைக்கும்? லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுல வந்த பேலன்சஸ் அப்படியே ஒரு பேஜ்ல எழுதிருக்கும். கரெக்டா? இந்த பேஜுக்கு பேர் தான் என்னது? இந்த பேஜுக்கு பேர் தான் என்னது? ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? இந்த புக்ஸ் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படின்னு போட்டு சரியா? ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் அ சிங்கிள் டேட். இட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ பீரியட். புரிஞ்சா? ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது இந்த பேலன்ஸ் வில் கீப் ஆன் சேஞ்சிங் டே பை டே. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த ட்ரையல் பேலன்ஸ் as on a single date 31 March so and so. புரிஞ்சா? இதுல இருக்கக்கூடிய பேலன்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேலன்சஸ். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் a single date. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. அப்ப இது என்ன சார் ஃபார்மேட்? ஒன்றும் இல்லை. இதுல வந்து சீரியல் நம்பர் போடுவாங்க, அக்கௌண்ட் நம்பர் 1 2 3 போடுறதுக்கு. அப்புறம் இங்க பர்டிகுலர்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் ஃபார்மேட் ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். அப்போ ஒன்றும் கிடையாது, இது ரொம்ப சிம்பிளான வேலை. லெட்ஜர்ல இருக்கக்கூடிய பேலன்சஸ் அப்படியே எடுத்து ஒரு இடத்துல போட வேண்டிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? அது பண்ணும்போது நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டும் அசெட் அக்கௌண்ட்டும் டெபிட் பேலன்ஸ் வருதான்னு பார்க்கணும். லைபிலிட்டி அக்கௌண்ட்டும் இன்கம் அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல சார் பேங்க் அக்கௌண்ட் தூக்கி கிரெடிட் சைட்ல போடுறேன் அப்படின்னா we have located the error. எங்க பேங்க் அக்கௌண்ட்ல தப்பு இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல வருது சார், கேஷ் அக்கௌண்ட்ல தப்பு இருக்கு. இதான் லொகேட்டிங் எரர்ஸ். ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப அப்படியே அந்த லெட்ஜர்ல இருக்கிற அமௌண்ட் கொண்டு வந்து இங்க போட்டுருக்கும். ஓகேவா? ஏனி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, we need to total the trial balance. We are not balancing the trial balance. We are totaling it. எதை டோட்டல் பண்ணணும்? டெபிட் சைடையும் கிரெடிட் சைடையும் டோட்டல் பண்ணுங்க பார்ப்போம். 7,500 plus 50,500 plus 40,000. 7,500 plus 5,500 plus 40,000 plus 60,000 plus 5,000 plus 75,000 plus 4,000 plus 500 plus 500 எவ்வளவு? 3,06,000. கரெக்டா? 3,06,000 is the total of debit side. புரிஞ்சா?
இனி கிரெடிட் சைடுல என்னெல்லாம் இருக்குது? 2,40,000 plus 14,000 plus 35,000 plus 6,000 plus 11,000 எவ்வளவு வந்தது? 3,06,000. புரிஞ்சா? அப்ப if the trial balance is tallied, we can prima facie say that there is no arithmetical errors. புரிஞ்சா? ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சுதுன்னா நார்மலி, not accurately, normally there is no arithmetical errors. டோட்டலிங் எரர்லாம் பண்ணலன்னு அர்த்தம். ஆனா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சுன்னா எந்த எரருமே இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சுங்கிறதுக்காக நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுல எந்த எரருமே இல்லை சார் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. Why? There may be some errors but which will not be located in trial balance. என்னெல்லாம் எரரா இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டேன். ஓகே, ஒண்ணும் இல்லை. இப்ப ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு புரிஞ்சுதா? புரிஞ்சது இல்லை. எதுக்கெல்லாம் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம்? டு ascertain the arithmetical error, டு லொகேட் த எரர்ஸ், அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டேட் இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது P&L பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது இங்க இருந்து டேட்டா எடுத்துட்டு போவோம். ஓகேவா? இதுக்காக தான் நம்ம என்ன பண்றது? ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது. அப்ப எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நேம் எழுதணும். இதெல்லாம் எழுத வேண்டாம். அசெட் லைபிலிட்டி உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எழுதுனேன். அதுல என்ன பேலன்ஸ் இருக்கு? டெபிட் பேலன்ஸ்னா டெபிட் சைட்ல கொண்டு வந்து போடணும், கிரெடிட் பேலன்ஸ்னா கிரெடிட் சைட்ல கொண்டு வந்து போடணும். அடுத்தது என்ன பண்ணணும்? ட்ரையல் பேலன்ஸை டோட்டல் பண்ணணும். டெபிட் சைட்ல எவ்வளவு டோட்டல் வருது, கிரெடிட் சைட்ல எவ்வளவு டோட்டல் வருது. புரிஞ்சா? அப்ப டோட்டல் ரெண்டுமே டேலி ஆச்சுன்னா prima facie on the face of it we can say that there is no error in accounting, but that is not a conclusive evidence. conclusive evidence என்னது? இந்த டேலி ஆனனால எந்த எரருமே அக்கவுண்ட்ஸ்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சாமா? ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சு, ஓகே, அப்படின்னா எந்த மிஸ்டேக்குமே நான் அக்கவுண்ட்ஸ்ல பண்ணல அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. தேர் ஆர் சம் எரர்ஸ் விச் இஸ் தேர் இன் அக்கவுண்டிங். அக்கவுண்டிங்ல எரர் இருக்குது, தப்பு இருக்குது. ஆனா அது எதுல ரிஃப்ளெக்ட் ஆகாது? ட்ரையல் பேலன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது என்ன மாதிரியான தப்பா இருக்கும்? புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சாமா? ஜெனரல் வியூ என்னது? ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சுதா, there is no mistake in accounting. ஜர்னல் என்ட்ரி போட்டதையோ லெட்ஜர்ல போஸ்டிங் பண்ணதுலயோ தப்பு இல்லை அப்படிங்கிறது ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் if ட்ரையல் பேலன்ஸ் டேலி. ஓகே, but there may be some errors which will not be located even if the trial balance is tallied. அது என்ன மாதிரியான errors? என்ன தப்பு பண்ணுனா ட்ரையல் பேலன்ஸ்ல தெரியவே செய்யாது. இவ்வளவு நேரம் நீங்க ஜேர்னல் போட்டீங்க இல்லையா, ட்ரையல் பேலன்ஸ்ல போஸ்டிங் பண்ணீங்க இல்லையா, அதுல தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. முதல்ல என்ன மாதிரியான தப்புன்னு நம்ம சொல்லுவோம். என்ன மாதிரியான தப்பு எல்லாம் இருக்குது? அமௌண்ட மாத்தி போடுறோம். எதுல? ஜேர்னல் என்ட்ரி போடும்போது அமௌண்ட தப்பா போடுறோம். இப்ப 30,000 வரதுக்கு பதிலா 20,000 போடுறோம். சரி, இது ஒரு வகையான தப்பு. அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி எழுதாம விடுறோம், இது ஒரு தப்பு. அடுத்தது சைடு மாத்தி எழுதுறது, இது லெட்ஜர்ல போஸ்டிங் பண்ணும் போதா இல்ல லெட்ஜர்ல போஸ்டிங் பண்ணும்போது டெபிட் சைட்ல போடுறது பதிலா கிரெடிட் சைட்ல போடுறோம். சரி, ஓகே. வேற நெய்ம் தப்பா எழுதுறது, ஜேர்னல் என்ட்ரியில ஆர் அக்கௌண்ட் பதிலா ஹெச் அக்கௌண்ட் போடுறது. வேற இதெல்லாம் தப்புகள். கரெக்டா? என்ன மாதிரியான தப்பு? கமான், தப்பு பண்றதுல நாங்க எல்லாம் கில்லாடிங்க சார். அதான் கேக்குறேன் நான் உங்ககிட்ட, என்ன மாதிரி எல்லாம் போடுவேன். அதான் ஒமிஷன் நான் சொல்லிட்டேன். ஜேர்னல் என்ட்ரியே போடாதது, இல்ல போட்டு ஜேர்னல் என்ட்ரி லெட்ஜர்ல போஸ்டிங்கே பண்ணாம மறந்துட்டோம். சரியா? வேற வேற தப்பா கிளாசிஃபை பண்றோம். சரி, ஓகே ஓகே. அதாவது அது அந்த அசெட் அக்கௌண்ட் பதிலா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடுறோம், இது ஒரு தப்பு. சரி, ஓகே. வேற வேற என்ன மாதிரி மிஸ்டேக்? சரி, இவ்வளவு மிஸ்டேக் சொன்னீங்க இல்லையா, இதுல எந்த மிஸ்டேக் ட்ரையல் பேலன்ஸ்ல காமிக்கும், எந்த மிஸ்டேக் ட்ரையல் பேலன்ஸ்ல காமிக்காது? அது ஒரு தனி சாப்டர். இன்ஃபேக்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்னு தனி சாப்டர் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சாப்டர்ல ஓபன் அப் பண்றேன். ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சுன்னா மிஸ்டேக்கே இல்லை நீ நினைக்க கூடாது இல்லையா.
அதுக்காக அந்த ஒரு சின்ன விஷயத்த நான் ஓப்பன் அப் பண்றேன். இல்லாம வி ஹேவ் a செப்பரேட் சாப்டர் ஃபார் திஸ் எரர்ஸ். இந்த எரர் எல்லாம் நம்ம ஒரு தனி சாப்டர்ல படிப்போம். ஓகேவா? சரி, இப்ப நான் கேட்கறது ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சுது, ஆனா அதுக்குள்ள தப்பு இருக்கு. என்ன மாதிரியான தப்புகளா இருக்கலாம் அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப இவ்வளவு தப்புகள் சொன்னீங்க இல்லையா, இந்த தப்புகள்ல எதெல்லாம் ட்ரையல் பேலன்ஸ்ல காமிக்காது, பட் தேர் இஸ் a மிஸ்டேக். டெபிட் கிரெடிட் மாத்தி மாத்தி போடுறது அப்படின்னா என்னது? இப்ப கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் ஒரு ஜர்னல் என்ட்ரி போடுறோம், ஜர்னல் என்ட்ரி ரிவர்ஸ் பண்ணி போடுறோம். வெரி குட், நல்ல பாயிண்ட். அதாவது சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் போடுறோம். ஓகேவா? இதனால நமக்கு டேலி ஆகாம இருக்குமானா இல்ல, டேலி ஆகும். புரியுதா? வேற என்ன மிஸ்டேக் புரிஞ்சது இல்லையா? டெபிட்ல வரது கிரெடிட்ல வந்து, கிரெடிட்ல வந்து டெபிட்ல வந்து, டெபிட் கிரெடிட் டோட்டல் டேலி ஆகும். அப்ப தேர் இஸ் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகுது, ஆனா தேர் இஸ் a மிஸ்டேக். அது மிஸ்டேக்கா இல்லையா? ஜர்னல் என்ட்ரி தப்பு, ஆனா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சு. புரியுதா? இது ஒரு வகையான மிஸ்டேக். வேற இது மாதிரி என்னெல்லாம் எரர் வரும்? சீக்கிரம் சொன்னீங்கன்னா சாப்பிட போலாம். கமான், வேற என்ன மாதிரியான எரர்ஸ் வரும்? நானே சொல்றேன், ரொம்ப யோசிக்கிறேன். ஒரு என்ட்ரியை போடவே இல்லை, ஜர்னல் என்ட்ரியே போடல, டேலி ஆகுமா ட்ரையல் பேலன்ஸ்? ஜர்னல் என்ட்ரி ஒன்றும் போடல, ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகுமா ஆகாது? ஆகும். ஓட் என்ட்ரி லெட்ஜர்ல போஸ்டிங்கே பண்ணல, ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகுமா ஆகாதா? ஆகும். புரியுதா? ஒரு டிரான்சாக்சனை பார்த்துட்டேன், ஆனா அதை ஜர்னல் என்ட்ரி போட மறந்துட்டேன். நீ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ற, ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் டேலி ஆகுமா ஆகாதா? ஆகும். ஜர்னல் என்ட்ரி போட்ட, ஆனா எப்படியோ போஸ்டிங் பண்ணும்போது ஒரு ஜர்னல் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன், ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகுமா ஆகாதா? ஆகும். அப்ப ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகுறது ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் தான், தேர் இஸ் நோ அரித்தமெட்டிக்கல் எரர்ஸ். ஆனா அதுக்கு உள்ளாடியுமே எரர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம செக் பண்ணணும். அதான் நெக்ஸ்ட் சாப்டர். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? ஓகேவா? அப்ப இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? அப்ப ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் அ லெட்ஜர் அக்கௌண்ட், இட் இஸ் a statement. It is a statement prepared to locate the arithmetical error, to locate the errors. It helps in facilitating the preparation of financial statements. புரிஞ்சது இல்லையா? இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுல ஆக்சுவலி 3 மெத்தட் இருக்குது. உங்க புக்ல 3 மெத்தட் கொடுத்துருக்கா. ஓகேவா? அது என்னெல்லாம் மெத்தட் அப்படின்னா, இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது எத்தனை மெத்தட்? 3 மெத்தட். அது என்னெல்லாம் மெத்தட் அப்படின்னா, ஒரு மெத்தடுக்கு பேர் வந்து பேலன்ஸ் மெத்தட். என்ன மெத்தட்? பேலன்ஸ் மெத்தட். இன்னொரு மெத்தடுக்கு பேர் வந்து டோட்டல் மெத்தட். என்ன மெத்தட்? டோட்டல் மெத்தட். இன்னொரு மெத்தட் இந்த ரெண்டையும் சேர்த்து பேலன்ஸ் அண்ட் டோட்டல் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் இருக்குது, புக்கிஷா படிச்சுக்கோ. பிராக்டிகலி இந்த பேலன்ஸ் மெத்தட் மட்டும் நமக்கு போதும். சரியா? இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண இல்லையா ஒரு ட்ரையல் பேலன்ஸ், இதுக்கு இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ் மெத்தட். ஏன் சார் அதுக்கு பேலன்ஸ் மெத்தட்னு பேர் வந்து, ஏன்னா நம்ம லெட்ஜர்ல இருக்கக்கூடிய பேலன்சஸ் மட்டும் இங்க கொண்டு வந்து போட்டோம், அதனால இட் இஸ் கால்ட் என்ன மெத்தட்? பேலன்ஸ் மெத்தட். இதுதான் பிராக்டிகலி எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். புரிஞ்சா? எக்ஸாம்பிள் இதான் யூஸ் பண்ணணும். என்ன மெத்தட்? பேலன்ஸ் மெத்தட். அப்ப என்ன சார் டோட்டல் மெத்தட் என்ன சொல்றீங்க? அது என்ன சார் மெத்தட்? ஒண்ணும் கிடையாது. டோட்டல் மெத்தட் இதே மாதிரிதான், இதே மாதிரிதான். ஆனா இந்த இடத்துல டோட்டல் வராது, ஐ மீன் இந்த இடத்துல பேலன்சஸ் வராது. இந்த இடத்துல என்ன வரும்? என்ன வரும்னா டோட்டல் வரும். சரியா? நான் இதை அப்படி ஓகேவா? ரைட், போட்டேன்னா ஓகே. இப்ப என்ன பண்றேன்னா, இதுல இருக்கிற இதை மட்டும் அழிக்கிறேன். இப்ப நம்ம பண்ண போறது எந்த மெத்தட்? டோட்டல் மெத்தட். அப்ப டோட்டல் மெத்தட் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும்? வெரி ஈஸி. ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட்ஸுக்கு எல்லாமே, இந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே நமக்கு ஒரு டோட்டல் வந்திருக்கும். ஞாபகம் இருக்கா? என்ன சார் டோட்டல்? லெட்ஜர் அக்கௌண்ட் வா பாப்போம். லெட்ஜர் அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? அதுல டெபிட்ல ஒரு டோட்டல் வந்ததா? கிரெடிட்ல ஒரு டோட்டல் வந்ததா? அது எப்படி கிரெடிட்ல ஒரு டோட்டல் வந்தது? கிரெடிட்ல எப்படி அந்த டோட்டல் வந்தது? அந்த பேலன்ஸ போட்டனால அந்த டோட்டல் வந்தது. அப்ப டோட்டல் மெத்தட்ல என்ன சார் பண்ணணும்? 2 lakh 2,20,000 அப்படியே போட்டுறணுமா? இல்ல. அப்ப எப்படி சார் போடணும்?
கத்துக்கோ இத. ஓகேவா? என்ன மெத்தட் ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இது புக்கிஷா மட்டும்தான், ப்ராக்டிகலி இதெல்லாம் யூஸே ஆகாது. ஓகேவா? புக்குக்காக நீ படிச்சு வச்சுக்கோ. நார்மலி வி வில் யூஸ் பேலன்ஸ் மெத்தட். பேலன்ஸ் மெத்தட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அந்தந்த லெஜர் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்சஸ் மட்டும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போடுறோம். அத யூனிவர்சலா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது எல்லாருமே. இது வந்து புக்கிஷா இருக்கு. என்ன மெத்தட்? டோட்டல் மெத்தட். ஓகேவா? டோட்டல் மெத்தட்ல அப்ப எப்படி சார் பண்ணணும்? ஜஸ்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, எழுதிட்டோமா பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது டெபிட்ல எவ்வளவு டோட்டல் வந்தது? 2,20,000. அந்த 2,20,000 அப்படியே இங்க எழுதணும். சரியா? கிரெடிட்ல அப்ப 2,20,000 இருக்கு சார். இல்ல, கிரெடிட்ல அந்த பேலன்ஸ் போட முன்னாடி என்ன டோட்டல் இருந்தது? வெரி குட், 1,49,500. இதை எழுதும். புரிஞ்சா? இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது? டோட்டல் மெத்தட். அப்ப அப்படியே அடுத்தடுத்த சொல்லுவீங்களா எனக்கு? கேஷ் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்து? டெபிட்ல 75,000. கிரெடிட்ல எவ்வளவு? அந்த பேலன்ஸ் தள்ளி எவ்வளவு வந்தது? 24,500. ஓகேவா? அடுத்தது என்னது? கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவுமா? கிரெடிட்ல வந்து 2,40,000. கரெக்டா? இங்க இல்ல, டோட்டல் 2,40,000. சரிதானா? அடுத்தது ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் டெபிட்ல 40, கிரெடிட்ல ஒண்ணும் கிடையாது. கரெக்டா? ரைட். வேன் ஓகே, டோட்டல் இல்ல. நெக்ஸ்ட் 5,000. இல்ல. பர்ச்சேஸ் 75,000, கிரெடிட்ல இல்ல. அடுத்தது 36. சகிர் அண்ட் கோ தானே, கிரெடிட்ல மட்டும் தானே இருக்கு, டெபிட்ல இருக்கா? அப்ப சொல்லுங்க. சகீர் அண்ட் கோ இங்க இருக்கா? டெபிட்ல, கிரெடிட்ல எவ்வளவு இருக்கு? 50,000. கரெக்டா? அப்ப கிரெடிட்ல 50,000. டெபிட்ல அந்த பேலன்ஸ் தள்ளி எவ்வளவு இருக்குது? 36,000. புரிஞ்சா? அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்ல 35,000. டெபிட்ல இல்ல. வேஜஸ் டெபிட்ல 4,000. கிரெடிட்ல இல்ல. ஓகே. இன்சூரன்ஸ் டெபிட்ல ஓகே. கிரெடிட்ல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்ல 6,000. டெபிட்ல ராவன் கோ டெபிட்ல இல்ல. டெபிட்ல இல்ல தானே? டெபிட்ல எவ்வளவு? டெபிட்ல 14,000. வெரி குட். 14,000. கிரெடிட்ல 25,000. ஸ்டேஷனரி 500. கிரெடிட்ல ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். ஓகேவா? 2,20,000 plus 75,000 plus 40,000 plus 60,000 plus 5,000 plus 75,000 plus 36,000 plus 4,000 plus 500 plus 14,000 plus 500. எவ்வளவு வந்து? 5,30,000. கிரெடிட்ல பாரு டோட்டல் 1,49,500, 24,500, 2,40,000, 50,000, 35,000, 6,000, 25,000. எவ்வளவு வந்தது? 5,30,000. இப்ப இந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸுக்கு பேர் என்னது? டோட்டல் மெத்தட். சரியா? இந்த டோட்டல் மெத்தட் பிராக்டிகலி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுல இருந்து நமக்கு ஒண்ணுமே இன்ஃபர்மேஷன் தெரியாது. பேங்க் அக்கௌண்ட் நமக்கு லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பாக்குறதுக்காக. எஸ் ஆர் நோ? நம்ம ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இல்ல அவர் நமக்கு எவ்வளவு தரணும்னு பாக்குறதுக்கு. இதுல இருந்து அது பிரைமா ஃபேசி தெரியுமா? தெரியாது. ஆனா தெரியும் எப்படி டெபிட்டையும் கிரெடிட்டையும் மைனஸ் பண்ணியோ, கிரெடிட் டெபிட்டையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கேட்ட நீ என்ன சொல்லுவ? இப்போ 2,20,000 மைனஸ் 1,49,000 சொல்லுவா. கரெக்டா இல்லையா? புரிஞ்சாடா? ஓகேவா? சோ இது புக்கிஷா இருக்கு. இந்த மெத்தட் பேர் என்னது? டோட்டல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் என்னது? ட்ரையல் பேலன்ஸ். இன்னொரு மெத்தடுக்கு பேர் என்ன சொன்னேன் நான்? டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். அது என்ன சார் பண்ணுவோம்? இந்த ரெண்டையும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடும். எப்படி? இது வந்து டோட்டல், இதுக்கப்புறம் பேலன்ஸ், ரெண்டையும் ஒரே இடத்துல போட்டா அதுக்கு பேர் என்னது? டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் என்னது? ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? சரி. இப்ப இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லி தரணும். அது என்னன்னா,
இந்த ட்ரையல் பேலன்ஸை டோட்டல் பண்ணும்போது கவனிச்சுக்கோ, இது முக்கியமான விஷயம். ட்ரையல் பேலன்ஸை டோட்டல் பண்ணும்போது சம்டைம்ஸ் டேலி ஆகாது. ட்ரையல் பேலன்ஸை டோட்டல் பண்ணும்போது டேலி ஆகாது. எக்ஸாம்பிள், இப்போ இந்த ட்ரையல் பேலன்ஸை நம்ம டோட்டல் பண்றோம்னு வையேன், இந்த பேலன்ஸ் மெத்தட்ல பண்ணோம். இந்த இடத்துல 3,05,000 வந்தது, இந்த இடத்துல 3,06,000 வந்தது. இப்ப ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சா? ஆகல. ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகாதது ரீசன் என்னது? தேர் மே பி சம் மிஸ்டேக்ஸ். கரெக்டா? ஆனா இப்போதைக்கு நான் ட்ரையல் பேலன்ஸை டேலி பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? புரிஞ்சா? இப்ப ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகல, அப்ப தேர் இஸ் a மிஸ்டேக். அப்ப வாட் இஸ் அவர் டியூட்டி? we have to identify the mistake. அது நெக்ஸ்ட் வேலை. அது கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காமலே போலாம், அது வேற கதை. ஆனா இப்போதைக்கு ட்ரையல் பேலன்ஸை முடிக்கணும். அப்ப வாட் இஸ் த வே அவைலபிள் டு மீ? what I can do? What I can do is I need to open a separate account called என்னன்னா சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். அதுக்கு பேர் என்ன? சஸ்பென்ஸ். இந்த வார்த்தையே நல்லா இருக்கு. ஓகேவா? நல்லா இருக்கா இல்லையா? பிடிக்காத யாருக்குமே அந்த வார்த்தை? ரொம்ப பிடிக்கும். அது மாதிரிதான் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். சரியா? புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ இது வந்து டேலி ஆகாம எவ்வளவு டேலி ஆகாம இருக்கு? 1000. அது எந்த சைடுல டேலி ஆகாம இருக்கு? டெபிட் சைடு. அப்ப அந்த சைடுல ஒரு 1000 போட்டு 3,06,000 போட்டு முடிக்கிறேன்ல, இவ்வளவுதான். இப்ப இதோட முடிஞ்சுதாங்க? இல்ல, இது எதனால டேலி ஆகலன்னு அடுத்த கதை இருக்குது. அது வந்து அடுத்த சாப்டர், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர். புரிஞ்சா? அப்ப இப்போ நீ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக்னால ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலைன்னா அதை அப்படியே டேலி பண்ணாம விடக்கூடாது. அது டேலி பண்ணணும். அதுக்கு வேண்டி யூஸ் பண்ற ஒரு ஸ்பெஷல் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் பேர் என்னது? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல எந்த சைட்ல பேலன்ஸ் போட்டா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகுமோ அந்த சைட்ல அமௌண்ட்டை போட்டு டேலி பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் யூ நீட் டு ஃபைண்ட் தி எரர் லேட்டர் ஆன்வர்ட்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எரர் இருந்துன்னா என்ன பண்ணணும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு டேலி பண்ணணும். கம்ஃபர்டபிள். ரொம்ப 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 சிம்பிள் விஷயம். என்னது? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். மேட்ரே ஜேர்னல். அப்ப உனக்கு புரியுது அக்கௌண்ட்ஸ் எங்க எங்க அந்த கரு இருக்கு அப்படிங்கிறது, உயிர் இருக்குங்கிறது. ஏதோ ஒண்ணு எங்க இருக்குது? ஜேர்னல்ல இருக்கு. நீ ஜேர்னலை கரெக்டா போட்டேன்னா சரசரசரா வண்டி எங்க போவோம்? P&L பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் சூப்பரா போகும். அங்கே எனக்கு தடுமாறுது சார், அதான் ப்ராப்ளம். அதனால அங்க வந்து அதுதான் மெயின் கோர். அதுல நீ ஸ்ட்ராங்கா இருந்துட்டேன்னா அடுத்த காரியங்கள் புரிஞ்சு அதுலதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜேர்னல் என்ட்ரி கரெக்டா போடுறேன்னா இதெல்லாம் அடுத்ததான். அப்ப ட்ரையல் பேலன்ஸ் கஷ்டம் வந்து ஈஸியா இருந்தா ஒண்ணுமே எழுதணும், மெனக்கட்டு எழுதணும், அவ்வளவுதான். சரியா? எல்லா லெட்ஜரோடைய பேலன்ஸஸையும் தூக்கி ஒரு இடத்துல எழுதணும். அதுல 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து டோட்டல் மெத்தட், இன்னொன்னு பேலன்ஸ் மெத்தட், இன்னொன்னு பேலன்ஸ் அண்ட் டோட்டல் மெத்தட். ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகல அப்படின்னா என்ன பண்ணணும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம டேலி பண்ணிடணும். அதுக்கப்புறம் we need to find the error from suspense account. ஓகேவா? இவ்வளவுதான் என்னது? ட்ரையல் பேலன்ஸ். So we have successfully completed. கையை தட்டணும். ட்ரையல் பேலன்ஸ் முடிச்சிருக்கும். சரியா? இனி உன்னோட பொறுப்பு டு டூ ஆல் தி சம்ஸ். சரியா? முதல்ல இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன் 1 பண்ணணும். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 2 பண்ணணும், illustration 3 பண்ணணும், illustration 5 பண்ணணும். அப்புறம் ஒன் வேர்ட் எல்லாமே நீ பண்ணிரு. ப்ராக்டிகல் கொஸ்டினும் பண்ணணும். சரியா? அதாவது மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய எல்லாமே பண்ணணும். மெட்டீரியல் இருக்கக்கூடிய எல்லாமே பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதாடா? இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்பான்னா உனக்கு வந்து லெட்ஜரோட நெய்மை கொடுத்து அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பான். சிலப்ப எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பேலன்சஸ் அப்படின்னு போட்டு நீ அதுல இருந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணு சொல்லுவான். ஓகேவா? அப்ப கண்ணை மூடிட்டு நமக்கு என்ன கான்செப்ட் தெரியும்? அசெட் அக்கௌண்டா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்டா எந்த சைடு போகும்? டெபிட் சைடுல போகும். லைபிலிட்டி அக்கௌண்டா இன்கம் அக்கௌண்டா எந்த சைடு போகும்? கிரெடிட் சைடு போகும். சம்டைம்ஸ் என்னன்னா அவனே ஒரு தப்பான ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான், ஒன்ன கரெக்ட் பண்ண சொல்லுவான். அப்ப நீ வந்து என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கணும்.
என்ன தப்பா இருக்கும் ட்ரையல் பேலன்ஸ்ல? அசட்டையோ இல்ல எக்ஸ்பென்ஸையோ தொங்கி கிரெடிட் சைட்ல போட்டா தப்பு, இன்கமையோ லைபிலிட்டியோ கொண்டு டெபிட் சைட்ல போட்டா தப்பு. அதை நீ கரெக்ட் பண்ணலன்னா அவ்வளவுதான் ட்ரையல். ஓகேவா? அப்ப ரெண்ட் அக்கௌண்ட்னா எந்த சைட்ல கொண்டு போடணும் அமௌண்ட்? ரெண்ட் அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ் டெபிட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அசெட் டெபிட். பேங்க் அக்கௌண்ட் அசெட் டெபிட். லோன் அக்கௌண்ட் லைபிலிட்டி கிரெடிட். கிரெடிட்டார் அக்கௌண்ட் லைபிலிட்டி கிரெடிட். டெட்டார் அக்கௌண்ட் அசெட் டெபிட். இவ்வளவுதான் விஷயம். உனக்கு அது தெரியணும், அது அசெட்டா லைபிலிட்டியா இன்கமா எக்ஸ்பென்ஸ் தெரியும். அது தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம், நேரா கொண்டு பேலன்ஸ். அவ்வளவுதான் இதுல இருக்கிற சம்மா இருக்கும். சில வார்த்தைகள் புரியாம இருந்ததுன்னா அதை நோட் பண்ணி என்கிட்ட கேளு. கம்ஃபர்டபுளா? ஒன்னு ரெண்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தாரேன் நானு.